ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் யாருது அப்படின்னா காற்று ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்கள் மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பைல் 1 லைட் க்ரீன் ஸ்டிக் ஸ்டோன், பைல் 1. பைல் 2 டார்க் ப்ளூ. ஸோ நடுவில் லைட் கலர்ஸ் வந்திருக்கு, பட் முக்கியமாக டார்க் ப்ளூ தான் தெரியுது. ஸோ பைல் 2. ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். பைல் 1 அண்ட் பைல் 2. இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பைல் 1 போயிடலாம். பைல் 1 லைட் க்ரீன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. King of Swords, Ten of Swords, Three of Pentacles, Judgment, Justice, and King of Wands. Spiritual Partnership, Treasure Island, Walking in Beauty, Adi Sakti, Embracing the Realm of Infinite Possibilities அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பைல் எனக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு உங்கள் லைஃப் அப்படின்னா, நிறைய அடிப்பட்டு மிதிப்பட்டு நிறைய ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்கீங்க. அது ஃபினான்சியலாக, உங்களுடைய எமோஷ்னல் வைஸ், ரிலேஷன்ஷிப்பில், இல்லை ஃபேமிலி சைடில். ஸோ சம்திங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ மணி வைஸ் சீட்டிங், இல்லை நீங்கள் பண்ண விஷயத்துக்கு அதுக்குரிய ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்காம இருந்திருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி போயிருந்திருக்காது. அங்கே ஒரு சீட்டிங் இருந்திருக்கும். நம்பிக்கை துரோகம் அப்படின்றது இங்கே இருக்குது. இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்படின்னா மெயினாக மணி வைஸ் அப்படின்றது ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ ஓவரால் இது ஒர்க்கில் கெரியரில் பார்க்கும்போது கூட நிறைய அகைன்ஸ்ட் காம்படிஷன், காம்படிட்டர்ஸ், அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கிறது, இல்லை அங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறது, வேணும்னே ப்ராப்ளம் உங்களை அது சீண்டி பார்க்குறது, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு பிடிக்குது, அந்த மாதிரி. ஸோ எல்லா சைட்லேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் ஓவரால் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய ப்ரீவியஸ் எனர்ஜி மேபி அட் ப்ரெசென்ட் கூட சிலருக்கு இது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் உடைய கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய மெயின் கார்டு கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது இங்கே என்ன காமிக்குது அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி லெவலை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் சகிச்சுக்கிட்டு போன விஷயம் மணி வைஸில், ரிலேஷன்ஷிப்பில், அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஓய போகிறது கிடையாது. ஸோ இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க நிறைய விஷயம் ப்ரீவியஸாக, இல்லை சகிச்சுட்டு போயிருந்திருப்பீங்க, இல்லை உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் ரைஸ் தெரியுது. இங்கே ஒரு செல்ஃப் க்ரோத் தெரியுது. உங்களுடைய தைரியம் ஒரு அபரிவிதமாக ஒரு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய கான்ஃபிடென்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மேபி இப்போ அட் ப்ரெசன்ட் கூட உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பென்டக்கிள்ஸில் இருக்கட்டும், அதாவது மணி வைஸில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு கெரியரில் இருக்கட்டும், ஒரு நம்பிக்கை தான் இங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லை உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், ஏன்னா இங்கே மெயினாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா சைடு அப்படின்றது நிறைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. கனெக்டிவிட்டி ரொம்ப ஒரு ஹையராக தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்தின விஷயங்கள், அதாவது உங்களை ஒரு ஃபெயிலியர் ஆக்கியிருப்பாங்க, ஒரு டம்மி பீஸ் ஆக்கியிருப்பாங்க. உங்களுடைய டேலண்ட்ஸே வெளியே வந்திருக்காது. உங்களுடைய ஒரு எல்லா விஷயம் இங்கே வெளியே வராமல் இருந்தது. பட் ஆனால் இப்போ ஒரு கைடன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பல நாள் தவம் இருந்த ஒரு கிஃப்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது.
இந்த மாசத்துலேருந்து உங்களுடைய சேஞ்சஸ் அப்படின்றது வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது. தட் மீன்ஸ் உங்களுடைய நீங்கள் என்ன எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு ரிட்டர்ன் நீங்கள் ஏன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு போதுமான அந்த ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிற வரைக்கும், இல்லை வந்து அதுக்குரிய போதிய ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிற வரைக்கும், அதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் கொடுக்குறதா கூட உங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த தைரியம் உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே ஒரு வேணும்னேயோ இல்லை சுயநலமாவோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலை. நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனாக இருந்திருக்கீங்க. உங்களோட நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கட்டும், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருந்தாலும் ஒரு ஜென்யூனாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ அதுக்குரிய ரிசல்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குரிய ஒரு தைரியம் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அது ரொம்ப அபரிவிதமாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் இருக்குது. ஏன்னா 2 தடவை ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் 2மே வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்துக்கு வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் எதையுமே விட போகிறது கிடையாது. அதாவது ஆல்ரெடி உங்களை வந்து சீட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி உங்களை வந்து காம்படிட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு வழி பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகிறீங்க, டேர்ன் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நிரூபிக்க போகிறீங்க. உங்களுடைய எது வேணாலும் வர்றது வரட்டும், எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுடைய தைரியம் தான் தெரியுது. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து நிறைய ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்ட் வந்து எல்லா வழியிலையும் வரும். லாஸ்ட்டு வந்து ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா, அந்த ₹1 தான் அவங்கள்கிட்ட கையில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, விடக்கூடாது, இனிமே வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டெப் வந்து ஒரு சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நடந்த ஒரு ஃபெயிலியர்ஸ், ஆல்ரெடி நடந்த ஒரு எமோஷ்னலி ஒரு ஸ்ட்ரக், ஸோ சம்திங் ரிலேட்டட் இன் மனி வைஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன், இன்ட்ரப்ஷன், உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ், இல்லை வந்து நம்பிக்கை துரோகம், எது வேணாலும் இருக்கணும், அதெல்லாம் ஒரு வழி பண்ண போகிறீங்க. அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி உங்களுக்கு, அந்த தைரியம் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்குரிய ஒரு ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குரிய ஜஸ்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக ஸ்பிரிச்சுவல், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்காங்க. அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன். இவ்வளோ நாள் உங்களுக்கு கண்ணு திறக்கலையே, கடவுள் கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லாமே லக் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்க்கு வந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெஷர் லேண்ட், அதாவது நீங்களே ஒரு ஒரு கிஃப்டடாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ட்ரெஷர் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து யோசிக்க போகிறீங்க. எங்கே அந்த ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயம், அது எதுவாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதான் நான் இங்கே வந்து மெயினாக சொல்லுவேன். ஸோ இவ்வளோ நாள் காத்திருந்த விஷயம், எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், அது ட்ரெஷராக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக யோசித்து ஒரு பிளானிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே சமயம் வாக்கிங் இன் பியூட்டி, ஸோ உங்களை வந்து நீங்கள் கேர் பண்ண போகிறீங்க. உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஹெல்த் கான்சியஸ், டயட்டிங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களை வந்து ஒரு கம்ப்ளீட் கேர் அப்படின்ற மாதிரி பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து சேர்ந்து கற்றுக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க. சிலருக்கு வந்து பியூட்டி அந்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் உங்களையே நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ரிலாக்ஸே இல்லாமல் இருந்திருப்பீங்க. பட் இப்போ இனிமேல் வந்து நீங்கள் உங்களை கேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ட்ரெஷர் வந்து தேட போகிறீங்க. அதுக்கு வந்து முழுமையான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது நான் இங்கே மெயினாக நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற, அதாவது உங்களுக்கு உங்களுடைய சக்தி மீறி, உங்களுடைய எனர்ஜியை தாண்டி அதுக்குரிய ஒரு எஃபர்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் இந்த எனர்ஜி வந்து என்னால் இது பண்ண முடியுமா, இல்லை இப்படி வந்து நான் யோசிக்க முடியுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க முன்னாடி. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு துணிஞ்சு செயல்படுறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த நீங்கள் உங்களுக்குள்ள அந்த புதைஞ்சு வச்சுருக்க அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர போகிறீங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறீங்க. அது வந்து மக்களுக்கு ரீச் ஆக போகுது. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், பட் ஆனால் அது வந்து வெளியே வரப்போகும்.
அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை பயக்க போகுது, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து ஒரு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் லைஃப்பில் அந்த மிராக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அந்த மிராக்கிள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து கடவுள் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஸோ பாசிட்டிவான கார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2 போயிடலாம். பைல் 2 இந்த டார்க் ப்ளூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹெரஃபண்ட், சன், எம்பரர். ஸோ 3 கார்டுமே எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கலாம். ஸோ குருவுடைய அம்சம், அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து மேரேஜ், சிலருக்கு வந்து ஒரு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு எம்பரராக ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபீல்டில் எதுவாக இருக்கட்டும் ஃபீல் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இல்லை வந்து ஒரு வேறு அதர் சிட்டி போகணுன்னு நினைக்கிறீங்க, வேறு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜாப், கடல் கடந்து போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஒரு நினச்ச ஒரு லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குட் நியூஸ். ஓகே. எஸ், நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, பிகினிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன இமேஜின் பண்ணீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இமேஜின் பண்ண விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து கைக்கூட போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கர், உங்களுடைய பாதை வந்து ஒரு சேர்ந்து இருக்க போகுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு பாதை, ஒரு லைஃப் பாத் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய டைவர்ஷன் அப்படின்றது இனிமேல் இருக்காது. எதை பற்றியும் தேவையில்லாத ஒரு டைவர்ஷன் அப்படின்றது இருக்காது. நீங்கள் எதை நினச்சி ஒரு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, எதை நினச்சி ஒரு உங்களுடைய எனர்ஜி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவரால் உங்களுடைய கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எம்பரர், உங்களுடைய ஃபேமிலியில் க்ரோத் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபைனலாக கண்டிப்பாக குருவுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்றது உங்களுடைய கார்ட்ஸ் எனக்கு நிறைய தெரியுதுங்க. குரு பகவானுடைய. ஸோ முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தி போய் கும்பிட்டு வாங்க. தேர்ஸ்டே போய் கும்பிட்டு வாங்க. ஸோ ரொம்ப ஒரு உங்களுக்கே தெரியும், பட் ஆனாலும் டைமிங்கும் வந்துருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலாக சிவா ஆரக்கிள் டெக் அப்படின்றது என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஃப்ளைங் ஹனுமான் லாங் ஜேர்னி அப்படின்றது வந்திருக்கு. எஸ், நீங்கள் இப்போ பண்ணுற விஷயம் வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஸோ அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கையில் கிடைக்க போகுது. அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைங் இன் த விண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த உங்களுடைய ஒரு மனசு வந்து ஒரு லேசாக போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு எந்தூசியாசம் அப்படின்றது வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிவார்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்க போகுது. ஸோ பண்ணுற விஷயம் வந்து ஒரு தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு குட் லக் தெரியுது. எக்ஸ்பெக்ட் பண்ண குட் லக், மிராக்கிள்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா இருக்குது. ஸோ கைடன்ஸ் அதுதான். ஓவரால் எல்லாமே பாசிட்டிவான கார்ட்ஸ். நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க போகுது. நீங்கள் பிளான் பண்ண விஷயம் நடக்க போகுது. ப்ராசஸிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.